இன்றைக்கு என்னால் அழைப்பு பெற்ற பெரிய தரிசனங்களுக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்தித்து விருதாவான காரியத்திலே தங்களுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனை ஒரு ஊழியக்காரன் அழைக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை சொல்லி தான் அழைக்கிறார். நான் பல ஊழியங்கள் வடிவமைக்கப்படுகிறதையும் உருவாக்கப்படுகிறதையும் என் கண்களிலே பார்த்தவன். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஊழியங்கள் அதை டிசைன் பண்ணும்பொழுது அதை அவங்க வடிவமைக்கும் போது கர்த்தர் அந்த ஊழியத்தை குறித்து என்ன பேசினார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் பேசி நான் என்னுடைய பங்களிப்பு கொடுத்த ஊழியங்களே ஒரு 10-15 ஊழியம் இருக்கு இன்னைக்கு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியங்கள் சபைகள் இருக்கிறது. அவர்களுக்கு கர்த்தர் பேசும்போது பெரிய காரியத்தை தான் பேசி இருக்கிறார். நீ இந்த வேலையை செய்ய, நான் உன்னை இந்த மாதிரி பயன்படுத்த இன்டர்நேஷனல் உலக அளவில் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் கையில நான் இதை தந்திருக்கிறேன், இந்த அழைப்பை தந்திருக்கிறேன், இந்த சபையை தந்திருக்கிறேன், இந்த ஊழியத்தை தந்திருக்கிறேன், இந்த ஸ்தாபனத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவர் அவங்களோட பேசி இருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அநேக முறை அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி உங்க சபைக்கு சொன்னாலும் அதே மாதிரி தான் பல ஊழியங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன்.